வணக்கம். மீண்டும் உங்கள் மணிமேகலை வாய்மை என்ற அதிகாரத்தில் சந்திக்க இருக்கிறோம். இந்த வாய்மை என்று சொல்லக்கூடிய உண்மை என்ற செயலை நாம் இறக்கும் வரை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டும். அதுவே நமக்கு சிறப்பாகும். பாரதியார் ஓடி விளையாடு பாப்பாவில் ஒரு பாட்டு சொல்லுவார். பொய் சொல்லக்கூடாது பாப்பா, நீ புறம் கூறலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. அவர் அதை பாப்பாக்களுக்கு மட்டும் சொல்லவில்லை. ஏன் பாப்பாவுக்கு சொல்கிறாருன்னா, அந்த வயசுலேருந்து நல்ல குணங்களை நாம் மனதில் பதித்து விட வேண்டும். அது அவர்களுக்குள் ஒரு விதையாக உள்ள இருங்காதான் நாளடைவில் அது என்ன ஆகும், அந்த குணத்தை வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமானது வரும். அதனால தான் அவர் பாப்பாவுக்கு சொல்கிறார். நாங்கள்லாம் பாப்பா இல்லை, அதனால் நாங்கள் கேட்க மாட்டோம், நாங்கள் இப்படியே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னால் அதன் விளைவுகள் நமக்குத்தான். எந்த ஒரு சிறு செயலுமே என்ன அப்படின்னாக்கா, எந்த வயசில் அது சொல்லணுமோ அது சொல்லணும். சரி, வயசு தவற விட்டுட்டேன், எங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது, நல்ல விஷயங்களை எங்களுக்கு கூறுவதற்கு ஆள் இல்லைன்னு சொல்லும் பொழுது ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுப்பார். ஆசிரியர் சொன்னால் அதையும் ஏற்றுக்கணும். அப்பயும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, அதையும் ஏற்றுக்க மாட்டேன். குறைஞ்சபட்சம் இப்போயாவது அந்த மரம் மண்டைக்குள்ளார நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் கொண்டு வர வேண்டும். அது நம்மளுடைய கடமை. ஒரு இடத்துல நான் சறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஏன் அப்படிங்கிறத நம்ம தான் கண்டுபிடிக்கணுமே தவிர அடுத்தவங்க கிடையாது. ஆக வாய்மை இதுவரைக்கும் கடைப்பிடிக்கலைன்னா கூட போனால் போகுது. இந்த நிமிஷம் வரைக்கும், அடுத்த நிமிஷத்துலேருந்து நம்ம மாறுவதற்கு நாம் தானே காரணமாக அமைய வேண்டும். இதுதான். அதனால் இப்போ நம்ம அடுத்த குறளை பார்க்கலாம். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய் சொல்லாமல் உண்மையை மட்டுமே நாம் நமது குறிக்கோளாக வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டு கடைபிடித்து வந்தால் நம்ம பிற அறங்களை செய்ய வேண்டாம். பிற அறங்கள்னா என்ன? மற்றவர்களுக்கு உதவுதல், உணவளித்தல், உடை அளித்தல், அவர்களோடு இணக்கமாக வாழ்தல், நல்லவற்றையே செய்தல், அவங்கள்ட்ட கடிந்து சொல்லாமல், திருடுறதில்லை, மற்றவருடைய பொருளுக்கு ஆசைப்படுவது கிடையாது. இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய பலவிதமான அறநெறி செயல்கள் எதையுமே நம்ம செய்ய வேண்டாமா. எப்போ? உண்மையை மட்டுமே பேசினால். ஏன்னா அத்தனை அறங்களையும் அது தானே நமக்கு கொடுத்து விடுகிறது. எப்போ நம்ம நேர்மையாக இருக்கிறோமோ நம்மளை அசைக்க ஒருத்தராலையும் முடியாது. எப்போ நம்ம பொய் சொல்ல ஆரம்பிக்கிறோமோ அந்த பொய்யை என்ன பண்ணுவோம், மெய்ப்பிப்பதற்காக பல 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 பொய்களை மீண்டும் 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 சொல்லிக்கொண்டே இருப்போம். நீங்கள் நல்லா கவனிக்கலாம். ஒரு சின்ன பொய் விளையாட்டுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க வீட்டிலன்னா, அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு சொல்லக்கூடிய பொய்கள் தான் அதிகமாக இருக்கும் இல்லையா? ஆக பொய் சொல்லாமல் வாழ்ந்தால், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் ஆற்றின்னு செய்து வந்தால், வாழ்க்கையில் இதையே ஒரு குறிக்கோளாக கொண்டு வாய்மை பேசி வந்தால் நாம் மற்ற அறங்களை செய்ய வேண்டிய அவசியம் ஏதுமே கிடையாது. அவை தானாகவே நம்மை வந்து சேரும் என்கிறது வள்ளுவம். நன்றியுடன் நாளை அடுத்த பகிர்தலை நாம் காணலாம். பாய்.